அன்புள்ளம் கொண்ட விஆர்டிஐ நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா, சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார். அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறத இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த பெயர்ச்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுல இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும், செவ்வாய் பகவான் கடகராசியில நீச்ச நிலையிலையும், குரு பகவான் ரிஷப ராசியிலையும், 6ஆம் இடத்துல ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில கேதுவும், 12ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கிரன், புதன், இவங்க 4 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த புதன் பகவான் மட்டும் மே 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத 12 ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது ராசியாதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த மாசம் செயல்படுவீங்கன்னு அர்த்தம். பவர்ஃபுல்லா மட்டும்தானா? ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த வேலைக்கு வருமானம் நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்? உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான புதன் பகவான் சித்திரை 23ஆம் தேதிக்கு பின் 9ஆம் இடத்துக்கு போறார். சார், எந்த ஒரு வேலையுமே வருமானம் இல்லாம பார்க்க கூடாதுங்கிற ஒரு தன்மை வந்துடும். அவர் 2ஆம் அதிபதி மட்டும்தானா? இல்ல, 11ஆம் அதிபதியும் கூட. அப்ப 11ஆம் அதிபதியும் கூட சேர்த்துக்கும் போது பணம் இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாயிரும். இது மட்டும்தான் கேட்டா, உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை, அதே மாதிரி உங்களோட தோற்றத்துக்கு ஒரு மரியாதை, கௌரவம், கிங், இந்த கெத்தும்பாங்கல்ல, அந்த கெத்தா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த நேரம் நடக்க போகுது. அதாவது உங்களோட பேச்சுக்கும் உங்களோட பழக்க வழக்கத்துக்கும் ஒரு மரியாதை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் மூலியமா உங்களுக்கு நண்பர்கள் அறிமுகம். ஒண்ணு இல்ல, பஸ்ல போறவங்க இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க போகும் போதில உங்களுக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் அறிமுகம் ஆகலாம். இல்ல அங்கே கூட அந்த நண்பர்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளத்துல உதவி பண்ண நண்பர்கள் வருவாங்க. அப்படித்தான் அதை சொல்லணும். அதாவது தேவைக்கு உதவும் மனிதர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிதில் கிடைப்பார்கள். அதே மாதிரி தொழில அபரிவிதமான முன்னேற்றம், வளர்ச்சி, அடுத்தடுத்து ஒரு படி எடுத்து வைப்போம், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில மிகப்பெரிய மாறுதல்களும் மாற்றங்களும் உங்களுக்கு வரும். இது இல்லாம 4ஆம் பாவம் சொல்லப்படுற விருச்சிக ராசி 4ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைகிறார் 12ஆம் இடத்துல. இது உங்களுக்கு எந்த மாதிரி தன்மையை கொடுக்கும்? பாதிப்புன்னு நீங்க நினைப்பீங்க, சத்தியமா பாதிப்பு இல்ல. அதாவது உங்களை வளர்ப்பதற்கான ஒரு ஊண்டுதலை தரும். இப்ப வண்டி வாகனம், இப்ப ஒண்ணும் இல்ல, கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பீங்க பிரைவேட்ல. நம்ம ஏன் சொந்தமா ஒரு டாக்ஸி வாங்கக்கூடாது? நம்ம ஏன் சொந்தமா ஒரு கார் வாங்கக்கூடாது? கார் வாங்கி நம்ம தொழில ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கான சூழ்நிலைகள், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வருமே ஒழிய, இந்த மாதம் உங்களுக்கு பின்வாங்குதலை குறிக்கவே குறிக்காது. பின்வாங்குதலை எங்க குறிக்கும் தெரியுமா? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதுல இப்ப சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போதுல உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்ல டாக்குமெண்டால ஒரு பிரச்சனை, இந்த சார்ந்த அமைப்புல தான் பிரச்சனை வருமே ஒழிய வேற எதுவும் புதிதாக பிரச்சனை வராது. அதாவது புதன் ஆதிக்கத்துக்குட்பட்ட, ஏன்னா இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது சித்திரை 23 வரையும் புதன் பகவான் நீச்சம்ல இருக்காரு. அப்படி நீச்சம்ல இருக்கும் போதுல பொதுவாவே உங்க உடம்பு உஷ்ண ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உடம்பு, ரொம்ப ஹீட்டான உடம்பு. அப்படி ஹீட்டா இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல புதன் அஸ்தமனமாவோ நீச்சமாவோ வக்ரமாவோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஹீட், இந்த வெயில் காலத்துல சூடு அதிகம் போது இயல்பாகவே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதாவது காது, மூக்கு, தொண்டையில் எதுவும் ஏற்படும் பாதிப்புகளால் மருத்துவரை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இல்லாட்டி இல்ல, நான் மருத்துவரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு இருக்கீங்களா, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். எந்த வகையில ப்ராப்ளம்னா, கடன் வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் எதுவும் சப்மிட் பண்ணவங்களா நீங்க இருந்தீங்கன்னா,
நிச்சயம் பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மீறி யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். யாருக்கும் சப்போர்ட்டா இந்த நேரத்துல நீங்க போக வேண்டாம். உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டா வராங்களா அவங்களையும் அலோவ் பண்ண வேண்டாம். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே உங்களோட உயரத்தை பார்த்து வர்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட உயரத்தை பார்த்து, உங்களோட திறமையை பார்த்து, உங்களோட தகுதியை பார்த்து வராங்க. அப்படி வரும்போதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தேவைக்கு உங்களை பயன்படுத்திக்க நிப்பாங்களே ஒழிய உங்களை வாழ வைக்கணும், உங்களை முன்னேற்றணும் அப்படின்னு அவங்க வர மாட்டாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். எல்லாருமே நண்பர்கள் தான். யாரையுமே இங்க குறைவாவோ தப்பாவோ நான் பேச விரும்பல. யாரையுமே நான் தப்பு சொல்லல. ஆனா இந்த நேரத்துல அவங்க எல்லாம் அவங்களோட தேவைக்கு தான் இந்த நேரத்துல சப்போர்ட்டா வருவாங்களே ஒழிய யாருமே உங்களோட சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா பிராக்டிக்கலாவே அவங்க அவங்களோட எல்லாமே 8ஆம் இடத்துலங்க. 8ஆம் இடங்கிறது என்ன, நல்லவங்க மாதிரி நடிக்கும் ஆனா நல்லவங்களா இருக்காது. அது ஆபத்துல கொண்டு போய் இல்ல உங்களை ஏமாத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு, உங்களுக்கு ஒரு விரயத்தை தந்தது தர மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லா வகையிலையும் முன்னேற்றம். தொழில் சார்ந்த அமைப்புலாம் அபிவிருத்தி. அதாவது நீங்க எடுக்கிற முதலெல்லாம் எந்த குறையும் வராது. சக்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கெத்து, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் அப்படிங்கிற மாதிரி போகும். அதே மாதிரி வேலைக்கு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால சிறு சிறு உபாதைகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு வேலை பார்க்கிறவங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலைக்கு இருப்பவர்களே உங்களை காலவாடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போறவங்க இந்த நேரத்துல வயிறு சார்ந்த அமைப்புல பிரச்சனை உண்டாகும். சோ வயிறு சார்ந்த அமைப்புல பிரச்சனை இல்லாம நீங்க பாத்துக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி சிம்மராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம், அதாவது திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் அற்புதமான அமைப்புல இருக்கு. குழந்தை பாக்கியம் அற்புதமான அமைப்புல இருக்குங்கும் போதே நீங்க தான் இந்த நேரத்துல தெளிவா இது பண்ணணுமே ஒழிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டாதான். வாய்ப்பு கிடைக்கிற நேரம் பயன்படுத்திக்காம நீங்க அப்புறம்னு தள்ளி போடுறவங்களா இருந்தா அது மிகப்பெரிய வில்லங்கத்திலையும் ப்ராப்ளத்திலையும் கொண்டு போய் விடும். மற்றபடி எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை சுமை அதிகமா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன் இவங்க 4 பேரும் இணையும் போதுல ஒரு விதமான வேலை சுமைகளை கடுமையா கொடுப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடம் தான் பேங்க் சார்ந்த அமைப்பு கொடுக்கும். அங்க வேலை பார்க்கறவங்க அது தொடர்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமான பணிச்சுமையை கொடுக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரை நீங்க யோசிக்காம இந்த ஒர்க் ப்ரெஷரே நம்ம முன்னேற்றத்துக்காண்டிதான் வருது அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்க யோசிச்சு அடுத்து நீங்க போனீங்கன்னா பெரிய லெவலுக்கு பதவி வேறு கிடைக்குமோ இல்லையோ, ஆனா அந்த சீனியர் ஸ்டாஃப்க்கு அந்த ஏதோ ஒரு லெவல் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த லெவல் கூடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. எதையுமே சீப்பாவும் கேவலமாவும் நினைச்சு வர்ற வாய்ப்புகளை விட்டுற வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தையாருடைய உடல்நிலை மட்டும் கவனமா பாத்துங்க. 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறது தப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் 12ஆம் இடம், அதனால பாதிப்பு இல்லை. ஆனா 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம் அவங்க அப்படிங்கும் போதுல தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு இல்லையா, தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் நிகழும். ஏதாவது நீங்க அவரை கூட குறைச்சு பேசலாம், இல்ல அவங்க உங்களை ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சு பேசுறாங்களா, ஃப்ரீயா விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சண்டை போடாதீங்க. அப்பா அம்மாட்ட சண்டை போடுறது பெரிய சண்டையெல்லாம் இல்லை. ஆனா அவங்க மனசை வேதனைப்படுத்தி உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது. சோ இந்த நேரத்துல அவங்களால எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாகறதுனால பாதிப்பு இல்லை. ஆனா 12ஆம் இடத்துல இருக்கிற பாதிப்பு. உங்களுக்கு செவ்வாய் நீச்சமானதுனால பாதிப்புன்னு சொல்ல, 12ஆம் இடத்துல இருக்கிறது பாதிப்பு. அப்படின்னா என்ன, பல் சார்ந்த அமைப்பாலேயோ எலும்பு சார்ந்த அமைப்பாலேயோ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல மருத்துவரை சந்திக்கிற நேரம் வரும். இல்லாட்டி புதுசா வண்டி வாங்குவீங்க. பல்லு எலும்புங்கிறது செவ்வாயோட காரகத்துவம். அதனால ஒருவேளை நான் அப்படி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், வண்டி 4ஆம் இடம்ல செவ்வாய் அது விரயம் பண்ற மாதிரி இல்ல. அப்ப வண்டி புதுசா வாங்குவீங்க, இல்ல ஆல்ரெடி வண்டியை வச்சிருக்கவங்க புதுசா வேற எதுவும் வண்டி வாங்குவீங்க, இல்ல அதை வித்துட்டு இன்னொரு புது வண்டி வாங்கலாம்னு நினைப்பீங்க. இல்லாட்டி வீடு சீரமைப்பு பண்ணுவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல. சோ எதுலயும் மாற்றம் இருக்கு. அதனால எந்த வகையில வேணாலும் மாற்றம் வரும் அந்த 4ஆம் பாவம் ரிலேட்டட்ல. அப்படிங்கும்போது நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அனைத்து விஷயங்களும் முன்னேற்றத்தை தரும். அதுவும் குறிப்பா திருமணம் சார்ந்த அமைப்புல ஜனனகால ஜாதகத்தை இந்த நேரத்துல ஆய்வுக்கு எடுங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் ஆகிற அமைப்பு இருக்கா ஜனனகால ஜாதகத்துல அப்படின்னு பாருங்க. அப்படி அமைப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடை செய்யுங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் திருமணம் ஆவதற்கு.
அதே மாதிரி குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களின் திருமண வாழ்க்கையை நல்லபடியா முன்னேற்றத்தை கூட்டு போவாரு. ஏன்னா அடுத்து வரப்போறது எங்க 11ஆம் இடத்துக்கு. சோ இப்ப நீங்க இந்த பிள்ளையார் சொல்லிய போட்டாங்க, அது ஸ்ட்ரைட்டா அடுத்தடுத்து வேலையை பார்க்கும். இல்லாட்டி அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுல நீங்க கவனமா இருந்துங்க. திருமணம் வயதினை அடைந்தோ திருமணம் சார்ந்த அமைப்புல கவனமா இருங்க. டக்குன்னு வேலையை பாருங்க. மற்றபடி தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், வேலை பார்க்குற இடத்துல வேலை உங்களால முடியும். இன்னும் சொல்ல போனா போட்டிகளால உங்களோட பதவி உயர்வு அதிகரிக்கிற மாதிரி உள்ள தன்மையில வரும். மற்றபடி எல்லா விஷயமும் சூப்பரா இருக்கு. அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லேன்னா ஒரே ஒரு விஷயம் தான், எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், எந்த வயதினராக இருந்தாலும் சரி. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் ராகு சுக்கிரன் புதன் இவங்க இணையும் போதில அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். என்னையா எனக்கு மட்டும் எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த சொல்றியே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ரெகுலரா எல்லாருக்கும் சொல்லணும், 8ஆம் இடத்துல இப்படி சேர்க்கை இருக்கும் போதில சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் உங்களை ஒரு மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மிஸ்யூஸ் பண்ணாம நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணா அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருந்து தெளிவா இருந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல கவனமா போங்க. ஹெல்மெட் அதிகமா பயன்படுத்துங்க இந்த நேரத்துல, சரியா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க ராசியாதிபதியும் உச்சம், நட்சத்திராதிபதியும் உச்சம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பவர். நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் செஞ்சு முடிப்பீங்க. அதாவது அது லாபமா நட்டமாங்கிறது 2ஆம் பட்சம். செய்யணும்னு நினைச்சோம், செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க போய் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. நீங்க எங்கெங்க கவனம், நீங்க எல்லா விஷயத்திலையும் கெட்டிக்காரர் தான். தொழில இருக்கட்டும், வியாபாரத்துல இருக்கட்டும், வண்டி வாகனத்துல இருக்கட்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அதே மாதிரி பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க கெட்டிக்காரர் தான். உங்களுக்கு பைத்தியக்காரன்னு சொல்ல, ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்கெங்க கவனமா இருக்கணுங்கிறத பாத்துக்கங்க. லேண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல கவனமா இருக்கணும். பெரும் பலம் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வேலைக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நாமத்தை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு. சோ எதிலும் கவனம், எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதாவது வேலைக்கு வர்றவங்க பூமி சார்ந்த அமைப்பு, பெரும்பணம் சார்ந்த அமைப்பு, இந்த 3 விஷயத்துலயும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னாவே போதும். உத்திர நட்சத்திரக்காரர் மத்த எல்லாமே நல்லா இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.